விக்கிரவாண்டி தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு மேடையில் இருப்பவர்களை அவர்களே இவர்களே என்று பேச வேண்டாம் என்று கூறிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் இருந்தவர்களை அவர்களே என்று பேசியிருந்தார். நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, இணை கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி தாகிரா அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே. ஆமா, எதுக்குங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். செங்கல்பட்டு அருகே விவசாய நிலத்தில் 4 உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வெங்கடாபுரம் பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 சகோதரர்களுக்கு 12 ஏக்கரில் விவசாய நிலம் உள்ளது. அந்த இடத்தில் 4 பேரும் விவசாயம் செய்து வந்த நிலையில் அவர்களது இடத்தில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் துணை மின் நிலையத்திற்கு மின்சாரம் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இதனால் முதலில் 12 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது 1 ஏக்கரில் மட்டுமே பயிர் செய்ய முடியும் என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர். எங்க வயலை சுற்றி 12 ஏக்கரை சுற்றி ஃபுல்லாவே டவர் போட்டோம், ஹை டென்ஷன் டவர் போட்டதுனால எங்களால் விவசாயம் பண்ண முடியல. இதுக்கு அரசாங்கம் இதுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்நிலையில் அந்த 1 ஏக்கர் நிலத்திலும் மேலும் ஒரு உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாய நிலத்திற்கு வேலையாட்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் மழைக்காலங்களில் மின்சாரம் பாயலாம் என்று அஞ்சுவதாகவும் கூறுகின்றனர். இதனிடையே இதுகுறித்து விளக்கமளித்த மின்வார அதிகாரிகள் சாட்டிலைட் மூலமாக ரூட் தயார் செய்த பிறகே மின் கோபுரங்கள் அமைக்கப்படுவதாக கூறினர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சாலையில் கிடந்த 1,84,000 ரூபாயை உரியவரிடம் ஒப்படைக்க உதவிய சிறுமிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. வெள்ளிக்கிழமை இரவு தேவக்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தனது மகள் நிஷாந்தினியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். ராமநகரிலிருந்து தேவக்கோட்டைக்கு செல்லும் சாலையில் பை ஒன்று கிடப்பதை கண்ட சிறுமி நிஷாந்தினி தனது தந்தையிடம் கூறியுள்ளார். உடனடியாக பையை எடுத்து பார்த்தபோது அதில் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருப்பது தெரியவந்தது. காவல்துறையிடம் ஒப்படைத்து விடலாம் என சிறுமி கூறியதை அடுத்து தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமியிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையினர் எண்ணி பார்க்கையில் 1,84,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் கல்லங்குடியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பணம் என்பதும் தெரியவந்துள்ளது. உடனடியாக அவரை வரவழைத்து டிஎஸ்பி முன்னிலையில் 1,84,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்க நினைத்த அந்த நல்ல உள்ளத்தை அழைத்து டிஎஸ்பி வெகுவாக பாராட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் கலைஞர் கைவினை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார். சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைஞர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் நோக்கிலும் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை 25% மானியத்துடன் கூடிய 3 லட்சம் கடன் உதவி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மர வேலைப்பாடுகள், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பொம்மை தயாரித்தல், கூடை முடைத்தல், மீன் வலை தயாரித்தல் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டிற்கு 10,000 கைவினைஞர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் www.msmeonline.tn.gov.in என்ற இணையதள வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிதாக 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் கிடைக்கும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கும் உதவித்தொகை, பேரிடர் கால நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குடும்ப அட்டை முக்கிய ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் தகுதி வாய்ந்தவர்கள் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,89,591 பேர் விண்ணப்பித்துள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை